பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வந்து உங்களுக்காய் ஜெபிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அவர் கொடுக்கிற வார்த்தையை வாங்கி ஜெபத்தோடு உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறோம். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு ஒரு வசனம் 1 யோவான் 3:22 வாசிக்க கேட்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்குது. நான் எதையோ கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ரொம்ப வருஷமா கேட்கிறேன், ரொம்ப மாசமா கேட்கிறேன், ஆனா இன்னும் கிடைக்கல. உங்களுக்கு அதுக்கான கேள்விக்கான பதில் இந்த வசனம் சொல்லுது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இந்த வேத வசனத்தை கை கொள்ளணும். இரண்டாவது, அவருக்கு முன்பாக அவர் பிரியப்படுகிற காரியங்களை செய்யணும். இந்த 2 காரியத்தை நம்ம செஞ்சோம்னா என்ன நடக்குமா? நாம் வேண்டிக் கொள்கிறதை அவராலே பெற்றுக்கொள்வோம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதரி சகோதரியே, பல மாதங்களாக வருஷங்களாக ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் ஆண்டவரத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிவார். ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? ஜெபிக்கிறது சரிதான், விண்ணப்பிக்கிறது சரிதான், கேட்கிற நோக்கமும் சரிதான். ஆனால் அதற்கான வழிமுறை கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறீங்களா? இந்த வேத வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? உங்க மனசாட்சியை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் பிரியப்படுகிற காரியத்தை அவருக்கு முன்பாக செய்கிறீர்களா? எத்தனை முறை அவரை கோபப்படுத்திருக்கிறோம், எத்தனை முறை முறுமுறுத்திருக்கிறோம், எத்தனை முறை மனசுல கசப்பு வச்சுட்டு வந்து கர்த்தர் சமூகத்துல ஆராய்ச்சிருக்கிறோம், எத்தனை முறை சபைக்கு வந்துட்டு மற்றவங்களை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், புறங்கூறி இருக்கிறோம், ஊழியர்களை குறித்து குற்றப்படுத்தி பேசியிருக்கிறோம், எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் பார்க்கிறாரே, ஆண்டவர் பார்க்கிறாரே, அவர் இருதயத்தை பார்க்கிறவர் ஆயிடுச்சே. உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? நீங்க ஜெபிக்கிற காரியத்தை அவர் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளணுமா? அவர் பிரியப்படுகிற காரியத்தை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளைகளை. ஒரு துளி விஷம் எல்லாவற்றையும் அந்த பாத்திரத்தில் இருக்கிற அத்தனை பாலையும் மற்ற காரியங்களையும் அது விஷமாய் மாற்றிவிடும். ஒரு சிறு காரியம் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை தடுத்து போட்டுருங்க. ஆமென். நல்லா யோசிங்களேன். தாவீது சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். என்ன ஒரு ஜெபம் பாருங்களேன். ஆண்டவரே, எனக்கு என் மனைவி, என் பிள்ளைகள், என் உறவுகள், மற்றவர்களை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ராஜா, உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கிறாரு. அருமையான தேவ பிள்ளைய, இன்றைக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்படும். 2 காரியம்தான். கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கை கொண்டு கீழ்ப்படிந்து நடங்க. 1, ஆண்டவர் பிரியப்படுகிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே உங்களுக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆலோசனை இருந்த வார்த்தைக்காக, எங்கள் இருதயத்தை தொட்ட வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும் உனக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுப்பீராக. அப்படி நீ செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற எத்தனை உள்ளங்கள் தொடப்படுது, அத்தனை பேர் ஜெபங்களும் இன்றைக்கு கேட்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையில அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.